காஷ்மீர்னு நினச்சாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பனியும் குளிரும் தான். அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க உடம்பு நல்லா சூடாக வச்சுக்கிறதுக்காக ஏலக்காய், பட்டை, மெயினாக குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு ஒரு டீ ரெடி பண்ணுவாங்க. அதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இடிக்கல்ல ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 தட்டு தட்டி வச்சுக்கலாம். அடுத்து 4-5 பாதாம் எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் சாப் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாஸ்பேனில் 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக கொதி வந்ததும் தட்டி வச்சதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 8 to 10 குங்குமப்பூ தான் இதுக்கு ஹைலைட்டே. ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே அந்த தண்ணியோட கலரையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி தண்ணி மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வீடியோக்காக நான் இங்கே வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்வீட்டே வேண்டான்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சீனி கரையவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் க்ரீன் டீயை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சர்விங் கிளாஸ் எடுத்துட்டு நம்ம சாப் பண்ண பாதாமை முதல்ல போட்டுக்கோங்க. பிறகு டீ ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்க. அப்படி இருக்கும். அந்த குங்குமப்பூவோட மனமோ போட்ட பாதாம் பருப்பும் எங்கேயோ போயிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.